மகர சங்கராந்திக்கு மட்டுமே திறக்கப்படும் மர்ம கோயில்கள். ஒரு நாள் ஒரு தரிசனம், பல நூற்றாண்டு ரகசியங்கள். இந்திய ஆன்மீக மரபில் ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு தத்துவம், ஒவ்வொரு ஆலயமும் ஒரு ரகசியம். அதில் மகர சங்கராந்தி என்ற ஒரே ஒரு நாளுக்காக மட்டும் திறக்கப்படும் ஆலயங்கள் இருப்பது பலருக்கும் தெரியாத அதிசயம். ஆண்டுக்கு ஒரே நாள் திறக்கும் அஜய்கர் கோட்டை கோயில். மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டத்தில் அஜய்கர் கோட்டையின் உச்சியில் ஒரு வினோதமான, மர்மமான கோயில் உள்ளது. இந்த கோயில் ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள், அதாவது மகர சங்கராந்தி நாளில் மட்டுமே திறக்கப்படுகிறது. இந்த கோயிலின் தனித்துவம்: நிரந்தரமாக நிறுவப்பட்ட மூலவர் சிலை இல்லை. மகர சங்கராந்தி நாளுக்காக மட்டும் ரேவா அருங்காட்சியகத்தில் இருந்து பாபா அஜய்பால் சிலை கொண்டுவரப்படுகிறது. வழிபாடுகள் முடிந்தவுடன் அந்த சிலை மீண்டும் அருங்காட்சியகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த ஆலயம் 9ஆம் நூற்றாண்டில் சந்தேல அரசர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இங்கு சீல் வைக்கப்பட்ட ரகசிய சுரங்கங்கள், மர்ம வழித்தடங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் ஒருநாள் திறப்பு 1000 கேள்விகள் என்ற பெயர் இந்த கோயிலுக்கு. சூரியனின் மிக பழமையான சூரிய சந்நிதி திருக்கண்டியூர். தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை அடுத்த திருக்கண்டியூர் ஆலயத்தில் கல்பசூரியன் என்ற சிறப்பு சந்நிதி உள்ளது. சூரியனுக்கான சந்நிதிகளில் உலகிலேயே மிக பழமையானதாக இந்த சந்நிதி கருதப்படுகிறது. தை முதல் நாள் இங்கு சூரியனை வணங்குதல் மிக விசேஷம். நோய் நொடி நீங்கி உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் என்று ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. மகர சங்கராந்தி மற்றும் லட்சதீப விழா பத்மநாப சுவாமி கோயிலில். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை ஜபம் என்ற மகத்தான வழிபாடு நடைபெறும். அந்த காலகட்டத்தில் வரும் மகர சங்கராந்தி நாளில் பிரசித்தி பெற்ற லட்சதீப விழா நடத்தப்படுகிறது. விழாவின் சிறப்பு: கோயிலின் உள்ளும் புறமும், கோபுரம், சுற்றுப்பிரகாரம் எங்கும் ஆயிரக்கணக்கான தீபங்கள், ஒளியின் கடலாய் மாறும் ஆலயம். அன்றைய தினம் கருட வாகனத்தில் பத்மநாப சுவாமி உலா வருகிறார். இந்த விழாவை தரிசிக்க திருவனந்தபுரம் அரச குடும்பினர் பாரம்பரியமாக வருகை தருகிறார்கள். மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவூடல் விழா திருவண்ணாமலையில். மாட்டுப் பொங்கல் அன்று திருவண்ணாமலையில் நடைபெறும் திருவூடல் விழா ஒரு ஆன்மீக நாடகமே போல நடைபெறும். நிகழ்வின் வரிசை: அதிகாலை அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் கிரிவலம் வருதல். மதியம் 2 மணியளவில் தெற்கு ரதவீதி, அதாவது திருவூடல் வீதி எழுந்தழுதல். அம்பிகை கோபம் கொண்டு 3 முறை முன்னும் பின்னுமாக சென்று கருவறையில் தாளிட்டுக் கொள்வது. பின்னர் சுந்தரர் தூது சென்று அம்பிகையை சமாதானப்படுத்த அம்மையும் அப்பனும் ஒன்றாக காட்சி தருவார்கள். இந்த விழாவை தரிசிப்பது தம்பதியர்களிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. மகர சங்கராந்தி என்பது வெறும் தேதி அல்ல. மகர சங்கராந்தி என்பது ஒரு நாள் அல்ல. அது ஒளியின் பயணம், அது தெய்வீக சுழற்சி, அது மனிதன் இயற்கையோடு இணையும் தருணம். ஒரு நாள் மட்டும் திறக்கும் கோயில்கள், ஒரு நாள் மட்டும் நிகழும் விழாக்கள் இந்த நாளின் ஆன்மீக ஆழத்தை நமக்கு உணர்த்துகின்றன. இதுபோன்ற ஆன்மீக தகவல்களும் நன்னம்பிக்கை தகவல்களும் அனைத்தையும் கேட்க KYR யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.